வெல்கம் டு கௌரிஸ் கிராஃப்ட். இன்னைக்கு நாம இந்த வீடியோல விநாயகர் சதுர்த்திக்கு எப்படி வீட்லயே அழகான கலர்ஃபுல்லான கொடை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொடை செய்யறதுக்கு நமக்கு வட்டமான ஒரு பேப்பர் தேவைங்க. அது நீங்க எந்த கலர்ல வேணா எடுத்துக்காங்க. சைஸும் உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு கொடை குட்டியா வேணும்னு நினைச்சீங்கன்னா சின்னதா எடுத்துக்கோங்க, பெருசா வேணும்னு நினைச்சீங்கன்னா பெரிய சைஸ்ல எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை 4 டைம்ஸ் நான் ஃபோல்ட் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்களும் 4 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதை 4 தடவை மடித்து முடிச்சதுக்கப்புறம் கீழே இருக்க கூர் பக்கத்தை விட்டுருங்க. மேலே பட்டையாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கத்தில் நீங்கள் வளைவாக வர மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. நாம் இந்த கொடையை கொஞ்சம் டிசைனாக செய்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி வளைவாக வரைகிறோம். இதை வரைஞ்சி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஷேப் தான் இருக்கும். இப்போ நமக்கு அடுத்ததாக நமக்கு ஒரு வேஸ்ட் இன்விடேஷன் தேவை. இப்போ நாம் இந்த கட் பண்ணி வச்சுருக்க பேப்பர் சைஸ்க்கு தகுந்த மாதிரி நான் இன்விடேஷனை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த நான் பேப்பரை மேலே க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதை நான் அப்படியே இன்விடேஷன் மேலே நான் ஒட்டிடுறேன். ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்னென்னா, இப்போ நம்ம இந்த பேப்பரை நம்ம என்ன ஷேப்பில் கட் பண்ணமோ வளைவாக அதே மாதிரி அந்த இன்விடேஷனையும் நம்ம அதே ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பேப்பரை ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு வளைவையும் ஆப்போசிட் சைடில் வச்சு நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு வளைவு கூட விடாமல் எல்லா வளைவிலையும் நம்ம வச்சு அந்த லைன்ஸ் வர மாதிரி நம்ம மடக்கி எடுத்துக்க போகிறோம். இதை ஃபுல்லாக மடக்கி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு இப்படி தான் இருக்கும். இதில் நான் ஒரு பீஸை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த பீஸை கீழே போட்டுறாதீங்க, இது நமக்கு தேவை. இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. வச்சு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இதே மாதிரி 3 பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீஸ் மேலே மட்டும் நீங்கள் 3 இது மேலே க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கம் எடுத்து அதை ஃபுல்லாக ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கொடையோட ஷேப் நமக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் கலர் பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு பீஸ் வெட்டி எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த பீஸை எடுத்துட்டு இந்த கலர் பேப்பர் மேலே வச்சு அதோட ஷேப் அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணி முடிச்சுட்டு அதோட ஷேப்பை நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க. நான் பேப்பரை 2ஆக ஃபோல்ட் பண்ணி ட்ரா பண்ணதுனால நமக்கு வந்து 2 க்ரீன் கலர் பீசஸ் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இது மேலே க்ளூ அப்ளை பண்ணிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க கொடை மேலே நம்ம இதை ஒட்டி எடுத்துக்கலாம். நம்ம இன்னொரு க்ரீன் கலர் பேப்பர் வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே நம்ம ஒட்டியிருக்க க்ரீன் கலருக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் இன்னொரு நான் க்ரீன் கலர் பேப்பர் ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த வெட்டி வச்ச ஷேப்பில் நம்ம இதே மாதிரி நம்ம நிறைய கலர்ஸில் நான் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த எல்லா கலரையும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒவ்வொன்றா நம்ம இந்த செஞ்சு வச்சுருக்க கொடை மேலே நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். ஆனால் ஒட்டும் போது அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் மாற்றி ஒட்டுங்க, அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். அதே மாதிரி நல்லா டார்க்கான கலர்ஸாக எடுத்தால் நல்லாயிருக்கும். லைட்டான கலராக இருந்தால் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்காது. இந்த மாதிரி எல்லா கலரையும் நம்ம ஒட்டி முடிச்சாச்சு. பாருங்க, பார்த்தாவே நல்லா அட்ராக்டிவாக அழகாக இருக்குது. இப்போ நம்ம இதை இன்னும் நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். ஃபோம் ஷீட்டை இந்த மாதிரி நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு அதை நான் ஒவ்வொரு கலர்ஸ்க்கும் இடையில நான் இந்த மாதிரி நான் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்க எக்ஸ்ட்ரா பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த கம் அப்ளை பண்ணுறது மேலே நமக்கு ஒயிட்டாக இருக்க மாதிரி தெரியும். பட் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இது கம் அப்ளை பண்ணதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா ஃபோம் ஷீட்டையும் நான் இந்த மாதிரி எல்லா லைன்ஸ்க்கும் நான் ஒட்டி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், அப்படியே ஜொலிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அதே மாதிரி கீழே அந்த வளைவு இருக்குது இல்லைங்களா, அந்த வளைவுக்கும் நம்ம இதே ஃபோம் ஷீட்டை யூஸ் பண்ணி வளைவாக நம்ம ஒட்டி எடுத்துக்க போகிறோம். அந்த இடத்துல ஒட்டுறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபினிஷிங் சூப்பராக அழகாக இருக்கும். ஒவ்வொரு வளைவுக்கும் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் தனித்தனியாக கட் பண்ணிடுங்க. நீங்கள் எல்லா வளைவுக்கும் கண்டினியூஸாக ஒட்டணுங்கிற அவசியம் இல்லை. இதெல்லாம் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு குட்டியான தெர்மோகோல் பால் எடுத்திருக்கேன். அதை நான் கொடையோட மேல் நுனியில் ஒட்ட போகிறேன். கொடையோட முக்கால்வாசி ஒர்க் நான் முடிச்சாச்சு. இப்போ நம்ம கீழே கைப்பிடி காம்பு நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு பேப்பர் எடுத்துட்டேன். நான் கம்பி யூஸ் பண்ணி ரோல் பண்ணுறேன். நீங்கள் கம்பிக்கு பதிலாக வேறு ஏதாவது பென்சில் ஆர் பென் கூட நீங்கள் ரீஃபில் கூட வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் அதை ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணி முடிச்சுக்கோங்க. ரோல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி இது ஒட்டி முடிச்சுக்கோங்க. ஒட்டிட்டு நம்ம கீழே 2 பக்கமும் தேவையில்லாத பீசஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு பக்கம் கட் பண்ணிடுங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரையே நம்ம உள்ள ஒரு 3 பீஸாக வர மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நமக்கு அடுத்து நமக்கு கொஞ்சமாக இன்விடேஷன் நமக்கு தேவை. அதை நம்ம ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட் பண்ணி முடிச்சுட்டு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணதுக்கு அப்புறமா நடுவில் அந்த பேப்பரில் ஒரு ஹோல் போட்டு எடுத்து வச்சுக்கலாம்.
அந்த ஹோல்குள்ளே நம்ம இந்த ரோஸ் கலரில் நம்ம ரோலாக சுற்றி எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த பேப்பரை அந்த ஹோல்குள்ளே நம்ம விட்டு எடுத்துக்கணும். க்ளூ அப்ளை பண்ணி அந்த பத்திரிக்கையோட நம்ம ஒட்டி எடுத்துக்க போகிறோம். இது நல்லா காயிட்டும். இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொடையோட மேல் பக்கத்தோட நம்ம இதை அட்டாச் பண்ண போகிறோம். நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். அப்படி நீங்கள் க்ளூகன் இருந்துச்சுன்னா கூட க்ளூகன் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம கொடையோட ஃபுல் ஒர்க் முடிஞ்சாச்சு. ஆனால் இது கொஞ்சம் நல்லா காயணும். அப்போ தான் இது நமக்கு அந்த கைப்பிடி வந்து கழண்டு வராது. இப்போ ஃபுல்லாக நல்லா காஞ்சி ரெடி ஆயிடுச்சு. கொடை பாருங்கள், நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக அழகாக இருக்குது. இந்த கொடை உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.